ஓகே, இது வந்துட்டு ஒரு பைத்தான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இது போன வீடியோவில் நான் வந்து பேசிக்ஸ் ஜஸ்ட் பைத்தான் சிம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 2 லைன் உங்களுக்கு கோடு காமிச்சேன். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஒரு சிம்பிள் நெக்ஸ்ட் பைத்தானில் வந்து வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த புக்கு வந்து பேசிக் புக்கு. இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சாம்பிள் இந்த ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கட்டும். அப்புறம் நம்ம சம்திங் நம்ம டைப் பண்ணுறோம். இந்த வேரியபிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நேம் ஈக்குவல் டு பைத்தான் லாங்குவேஜ். இது ஒன்று பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு போடுறேன். அடுத்தது இன்னொரு வேரியபிள் நம்பர் ஈக்குவல் டு 10. ஓகே, அதே மாதிரி நம்ம வேறு வேரியபிளில் வந்து இன்டிஜர் மாதிரி வேறு ஏதாச்சும் போடலாம். என்ன மேபி ஏஜ் ஈக்குவல் டு 7.5 இயர்ஸ் whatever. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா பேசிக்காக வேரியபிளில் வந்து ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நேம் இதில் வந்து பைத்தான் லாங்குவேஜ்னு போட்டிருக்கோம். நம்பரில் வந்து 10 போட்டிருக்கோம். ஏஜ் ஈக்குவல் டு 7.5. ஸோ இப்போ நம்ம நம்பர் என்ன நம்பரை என்டர் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோம்னாக்கா பிரிண்ட் நம்பர் அந்த மாதிரி எதை வேணால் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஆன்சர் வரும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஹலோ வேர்ல்டு எனிவே பிரிண்ட் ஆகுது. கீழே பிரிண்ட் நம்பர் கொடுத்ததுனால இந்த வேல்யூ நம்ம வேரியபிள் என்ன வேல்யூ போட்டோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே கீழே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ சிம்பிள் வேரியபிள். வேரியபிளோட டைப்புக்கு வந்து ஒரு டைப்ன்ற கமெண்ட் இருக்குது. ஸோ அதை போட்டால் நீங்கள் எந்த டைப்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வேரியபிள் நேம்ஸ் கீவேர்ட். ஸோ வேரியபிளில் வந்து உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணால் வேரியபிள் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்பர், ஏஜ் அப்படிலாம் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து வேலிட் கரெக்டான வே ஆஃப் கிவிங். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்பர் வந்து வேரியபிள் வந்து நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வரும். வேரியபிள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. இதுங்கெல்லாம் நீங்கள் பேசிக்காக வேரியபிள் கொடுக்கும்போதே நம்ம மீனிங்ஃபுல்லாக கொடுப்போம். இப்போ ஒருத்தர் நேமுக்கு பதிலாக நம்ம வந்து 21x அப்படின்னு கொடுக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி வேரியபிள்ஸ் வந்து எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பைத்தான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ வேரியபிள்ஸ். அடுத்தது கீவேர்ட் வந்து ரிசர்வ்ட் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். பைத்தானில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேர்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது. ஸோ நம்மளா வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து ஆண்டு கொடுக்குறேன், ஆண்ட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்க முடியாது. பிகாஸ் ஆண்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது. இந்த அசர்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அது மாதிரி ஒரு வேர்டுக்கும் ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது பைத்தானில். ஸோ இதெல்லாம் பேர் வந்து keyword or reserved word. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. பைத்தானில் இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ். நம்ம மேலே ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸில் வந்து சிலதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் சிம்பிள். 2-3 லைனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க, ஒன்றை பிரிண்ட் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன வேல்யூவை நீங்கள் வேரியபிளில் செட் பண்ணுறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் a group of all these different lines. ஸோ ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் ஒன்று கிடைக்கும். மேபி சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், நம்பர் 1 ஈக்குவல் டு 2, நம்பர் 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு பண்ண தட்ஸ் பேசிக்கலி குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அது ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட்னா ஒரு சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் கொடுக்குறது. மேபி அடிஷனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்னாக்கா முதல் நம்பர் எடுத்துக்கிறீங்க, நம்பர் 1 ஈக்குவல் டு 2, நம்பர் 2 ஈக்குவல் டு 3, add number 1 plus number 2 you get the answer 5. So சின்ன ஸ்கிரிப்ட், இது பேர் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டோட பர்பஸ் வந்து ஆட் 2 நம்பர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ரண்ட்ஸ். ஒன்றும் சிம்பிள் இதுதான். ஆப்ரேட்டர்னா நீங்கள் வந்து என்ன மல்டிப்ளை, அடிஷன், டிவிஷன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது.
ஆப்பரண்ட்னா எதில் ஆப்ரேட் பண்ணுறீங்க? இப்போ 2 + 3 பார்த்தீங்கன்னா 2 and 3 வந்து ஆப்பரண்ட். ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ். அதை என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்க? 5 × 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 and 4 ஆர் ஆப்பரண்ட்ஸ். ஆப்ரேட்டர் வந்து இன்டூ ஆப்ரேட்டர், அது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்பரண்ட்ஸ். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நான். அது மாதிரி இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலாம், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம், அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.